கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. பிரியமானவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை. நம்ம எல்லாரும் உபவாசம் இருந்து அநேகர் ஜெபிக்கிற நாள். அதில் விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாதம் டிவி ஊழியங்களுக்காக இந்த நாளிலே ஏதாயிலும் ஒரு நேரம் நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபித்து வர்றீங்க. இன்றைக்கும் ஜெபிக்கும்படி அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 46வது வசனம். சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கு இயேசு மகாராஜா தம்முடைய சீஷர்களை பார்த்து எந்த சூழ்நிலையில எப்போ இதை சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, கெத்சமனே தோட்டத்துல தாம் காட்டி கொடுக்க போகின்ற அந்த நாள் இரவில் அவர் ஜெபிக்க போறாரு. வழக்கத்தின்படியே அங்கு போனார் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போகின்றார். அப்போ எல்லா சீஷர்களையும் ஒரு இடத்துல இருங்க என்று சொல்லிட்டு தம்மோடு கூட பேதுரு, யோவான், யாக்கோப் என்ற 3 சீஷர்களை மாத்திரம் தம்மோடு கூட அழைத்து கொண்டு ஜெபிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார்னு பார்க்கின்றோம். அப்போ அவர் சற்று அப்புறமே போய் ஜெபம் பண்றாரு. அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தோடு இருந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கெத்சமனே தோட்டத்தில் மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் அவர் சுமக்க துவங்கிட்டார். அந்த பாரம் அவரை அழுத்தினதுனால அவர் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழும் அளவிற்கு வியாகுலப்பட துவங்கினார் என்று பார்க்கின்றோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு பிதாவிடம் 3 தடவை விண்ணப்பம் பண்ணுகின்றார். இது அவர் கட்டாயம் இதை பானம் பண்ண வேண்டும் என்று பிதாவின் சித்தமாக இருந்தபடினாலே அதற்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி அவர் எழுந்து வந்தார். அப்போ 3 முறை விண்ணப்பம் பண்ணும் பொழுதும் அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் சீஷர்கள் அந்த 3 பேரும் தூங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இயேசு மகாராஜா சொல்லுகின்றார், நீங்க என்னோட 1 மணி நேரமாக விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கின்றார். ஆனால் சீஷர்களுக்கு என்னன்னா, அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து ஏற்கனவே சொல்லியிருந்தபடியினால அவங்க எப்படி இருந்தாங்களா, மிகுந்த துக்கத்தோடு இருந்தாங்கள் என்று பார்க்கின்றோம். இது 45வது வசனம் பாருங்க. தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. அவங்க எதனால நித்திரை பண்ணாங்களாம்? துக்கத்தினால, வேதனைனால, நடக்க போறவற்றை அறிந்து அவர்கள் இருதயம் துக்கப்படுகின்றது. அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே ஓடலை, எதுவும் செய்ய தோணலை, ஜெபிக்க தோணலை, அவங்களால ஜெபிக்க முடியலை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, 3 பேரும் அப்படியே நித்திரை பண்றாங்க, உறங்கிட்டாங்க. அப்போ இயேசு மகாராஜா சொல்றாரு, எழுந்திருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, என்னோடு கூட 1 மணி நேரமாக விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, நீங்கள் சோதனைக்குள்ள நீங்கள் உட்படக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு நம்ம அதில் தப்பித்து கொள்ளலாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உவமையை சொல்லும் பொழுது கூட ஆண்டவர் சொல்றாரு, இரவு நேரத்தில் சத்துரு களை விதைத்து போகின்றான் அப்படின்னு சொல்றார். அப்போ சத்துரு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லைகளில் களையை விதைக்கிற நேரம் எதுனா, நம்ம சோர்ந்து போய் நம்ம உறங்கி கொண்டிருக்கிற நேரம். உறங்கி கொண்டிருக்கிற நேரம் என்றால் ஏதோ இரவு நேரத்தில் நம்ம உறங்குவது அல்ல, நம்ம ஆவியில் ஒரு விழிப்பு இராதபடிக்கு ஜெபிப்பதில் நம்மளுடைய மனம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் ஜெப குறைவு நம்மிடத்துல வரும் பொழுது சத்துரு களை விதைக்க வருகின்றான். ஆனால் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? சத்துரு களை விதைக்க முடியாது, சோதனைக்கு உட்பட வேண்டியது இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை ஆண்டவர் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இவங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதற்கு அடுத்து பேதுரு சோதனையில விழுறாரு இல்லையா? ஆண்டவரை மறுதலிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்யறாருன்னு பார்க்கிறோம். ஒருவேளை அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா ஆண்டவர் சொன்னபடி அவர் சோதனைக்கு உட்படாமலேயே அவர் தப்பிச்சிருக்கலாம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்க ஒரு நாள்ல 1 மணி நேரம் நீங்க எடுத்துக்கங்க. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் விழித்திருந்து, அதாவது கருத்தாக ஒரு மனதோடு கூட உங்களுடைய சிந்தை சிதறாமல்
நீங்கள் வந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. தினமும் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஜெபித்துட்டு அப்படியே நீங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி வந்து இப்படி எங்கேயாவது போய் மாட்டிக்கிடும், சோதனையில் விழுந்துரும். ஆனால் அதற்கு 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ள உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷி நல்ல பலப்பட்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் எங்கேயும் சோதனைக்குள்ளே உட்பட முடியாதபடிக்கு அது வந்து காத்துக்கொள்ளும். நீங்கள் ஆவியில் அனலாக இருப்பீங்க. இப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் முதல்ல 1 மணி நேரம் ஜெபிக்க பழகுங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஏவப்படுவீங்கனானா உணர்த்தப்படுவீங்கனானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துவாரானால் இரவு நேரத்திலும் கூட நீங்கள் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க பழகி கொள்ளலாம். இது நான் எல்லாரையும் சொல்லலை. நீங்கள் அதிகமாக ஆண்டவரோடு உலாவி அதிகமாக ஜெப வாழ்க்கையில் இருக்கிறவங்க இரவு நேரத்துலையும் நீங்கள் ஜெபிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் தினமும் 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்துனா இரவு விழித்திருந்து என்பதை நாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அல்ல பகல்லையாவது 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு நாம் அழகாய் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே 1 மணி நேரமாகிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க கர்த்தாவே உம்மோடு கூட உறவாட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தரித்து நிற்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே சத்துரு வந்து களை விதைக்காத படிக்கு ஆண்டவரே சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு ஆண்டவர் 1 மணி நேரமாகிலும் உடைய சமூகத்திலே கழிக்க ஜெபிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஊழியர்களாகிய நாங்கள் அதிகமான மணி நேரங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், காத்திருக்கின்றோம். விசுவாசிகளாகிய நீங்கள் 1 மணி நேரமாகிலும் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.